ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டெட் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான இனிப்பு கோதுமை வடை பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பால் நான் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன், ஜீனி 1 கப் எடுத்து வச்சுருக்கேன், கோதுமை 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சு நான் பாலை ஊற்றிருக்கேன். பால் நல்லா கொதிக்கட்டும். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். 2 ஸ்பூன் ஜீனி போடுறேன். பால் நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ நம்ம வச்சுருக்கிற கோதுமையை போடலாம். கோதுமை நல்லா கெட்டிப்படாமல் பாலில் நல்லா மிருதுவாக கிளறணும். பாருங்கள், நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க, கெட்டி இல்லாமல் வந்துடும். மாவு இந்த பாலில் நல்லா வேகணும். மாவு நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். இப்போ நம்ம சர்க்கரை பாவு காய்ச்சிக்கலாம். ஒரு ஸ்டவ்வில் பாத்திரத்தை வச்சுருக்கேன், ஜீனி 1 கப் போட்டிருக்கேன், 2 கப் தண்ணி ஊற்றணும். இது பாகு மாதிரி காய்ச்ச தேவையில்லை, சும்மா ஜீனி கரைஞ்சால் போதும். லேசாக ஒரு கொதிக்கவும் இறக்கி வச்சுக்கலாம். கம்பி பதம்லாம் வர தேவையில்லை. நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கோதுமை நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். கையில் லேசாக நெய் தடவிக்கோங்க, நல்லா உருட்டிக்கோங்க. அதை கொஞ்சம் நல்லா தட்டை வடிவத்தில் அமுக்கிக்கோங்க. இந்த மாதிரி டிசைன் ஸ்பூன் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு டிசைன் மாதிரி போட்டுக்கலாம். பாருங்கள், டிசைன் அழகாக இருக்குது. இல்லை டிசைன் ஸ்பூன் இல்லாட்டினா நீங்கள் ஃபோக் வச்சு யூஸ் பண்ணலாம். இல்லை டிசைன் இல்லாமல் கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம்.
நான் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். போட்டு நல்லா பொன்னிறமாக ஆகுற வரைக்கும் பொரிச்சு எடுக்கலாம். இப்போ லேசாக திருப்பி விடலாம். பாருங்கள், இப்போ நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ நம்ம வச்சுருக்கிற சர்க்கரை பாகில் நான் போட்டு வச்சுட்டேன். 10 நிமிஷம் கழித்து நீங்கள் வெளியே எடுத்து வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.